Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் லாரா அத்தியாயம் 57. டென்மார்க்கில் இசை நிகழ்ச்சி முடிந்ததும் லாராவை ஃபோனில் கூப்பிட்டான் ஃபிலிப். லாரா, நீ இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது என்றான். எனக்கும் தான் ஃபிலிப். நிகழ்ச்சி எப்படி இருந்தது? பரவாயில்ல, நான் பியானோ வாசித்து கொண்டிருந்த போது யாரும் வெளிநடப்பு செய்யவில்லை. லாரா சிரித்தான். அப்படின்னா பரவாயில்லன்ட்டு தான் அர்த்தம். சரி, இங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு டார்லிங். இன்னொரு மணி நேரத்தில் நானே உங்கள் ஹோட்டலுக்கு கூப்பிட்றேன். ஃபிலிப் சொன்னான். நான் நேர ஹோட்டலுக்கு போகல லாரா. இசை மன்றத்தின் நிர்வாகி அவர் வீட்டில் எனக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்காரு. அங்கே போயிட்டு. அப்படியா? அவருக்கு அழகான மகள் இருக்கால என்று கேட்டுவிட்டு கேட்ட கணமே ஏன் அப்படி கேட்டோம் என்று வருந்தினாள் அவள். நல்ல வேளை அவனுக்கு அது சரியாக காதில் விழவில்லை. எனது என்றார். ஒன்றுமில்லை, எனக்கு மீட்டிங் இருக்கிறது, அப்புறம் பேசுகிறேன். ஃபோனை வைத்துவிட்டு அலுவலக உதவியாளர்கள் நோக்கி திரும்பினாள். ஹவர்ட் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நல்லாரா, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தானே என்றான். அருமையான சமாச்சாரம் என்றாள் அவள் உற்சாகமான குரலில். ஆனால் மீட்டிங்கில் அவளால் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. பார்ட்டியில் ஃபிலிப் இருப்பதையும் அழகிய பெண்கள் அவனை தங்களுடன் வரும்படி கையை பிடித்து அழைப்பதையும் கற்பனை செய்தவரை இருந்தாள். அவள் மனதில் குரோதம் கொழுந்து விட்டெறிந்தது. நாமே இப்படி ஆகிவிட்டோம் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். லாராவை கௌரவிப்பதற்காக மேயர் நடத்திய விழாவில் போட்டால் விழாத அளவுக்கு கூட்டம். உட்கார இடமில்லாமல் பலர் நின்று கொண்டிருந்தார்கள். பத்திரிகை நிருபர்கள் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். உங்களையும் அவங்க கணவரையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கலாமா மேடம் என்றார்கள். அவள் வலுக்கட்டாயமாக ஒரு புன்னையை வரவழைத்து கொண்டாள். இன்று இங்கே வர வேண்டும் என்று தான் அவர் மிகவும் விரும்பினார். பால் மார்ட்டின் வந்திருந்தார். மறுபடியும் அவன் போய்விட்டானா? அப்படித்தானே என்றார். இல்லை பால், அவர் இங்கே வந்தார், பார்த்தாரு. மண்ணாங்கட்டி, இது உனக்கு எவ்வளோ பெரிய கௌரவமான விழா. இங்கே உன் பக்கத்தில் அவன் இருக்க வேண்டாமா? என்ன கணவன் அவன்? ரொம்ப மட்டும் யாராவது அவனை சுட சுட 4 கேள்வி கேட்டால் தான் பற்றி வரும் என்றான் பால் மார்ட்டின். அன்று இரவு லாரா தூங்கவே இல்லை. படுக்கையில் தனியே படுத்து புரண்டு கொண்டிருந்தால் 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கும் ஃபிலிப்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தாள். பால் மார்ட்டின் சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தன. என்ன கணவன் இவன்? யாராவது சுட சுட 4 கேள்வி கேட்டால் தான் புத்தி வரும். ஐரோப்பாவிலிருந்து ஃபிலிப் வந்துவிட்டான். வீட்டுக்கு திரும்பியதில் அவனுக்கு ஒரே சந்தோஷம். லாராவுக்கும் தான். தன் செக்ரட்டரி மேரியனிடம், இன்று பூரா நான் வீட்டில் இருந்தபடியே வேலைகளை பார்க்குறேன் என்றாள். சொன்னபடியே தன் அறையில் இருந்தவாறு மேரியனுக்கு டிக்டேஷன்கள் கொடுத்தாள். வரவேற்பறையில் ஃபிலிப் பியானோ வாசிக்கும் ஒலி கேட்ட வண்ணம் இருந்தது. இப்படி இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது. ஏன் தான் ஃபிலிப் இதை கெடுக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டாள். ஃபிலிப்பின் மேனேஜர் வில்லியம் ஃபோனில் அவனை கூப்பிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், டூர் பிரமாதமாக நடந்ததாமே என்றார். ஆமாம், ஐரோப்பியர்கள் அருமையான சங்கீத ரசிகர்கள் என்றான் ஃபிலிப். கானகியால் நிர்வாகிகள் ஃபோன் பண்ணாங்க. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் நிகழ்ச்சி நடந்தால் தேவையில்லைன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஒப்புக்கலாமா? தாராளமா. நல்லது, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றார் வில்லியம். உங்கள் நிகழ்ச்சிகளை குறைத்து கொள்ளலாம்ன்ற ஏதாவது எண்ணம் உண்டா? ஃபிலிப் திகைத்தான். குறைத்து கொள்வதா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? லாராவிடம் பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் இசை நிகழ்ச்சிகள் வெளிநாட்டுகளுக்கு போகாமல் அமெரிக்காவில் மட்டுமே வச்சு கொண்டால் நன்றாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் அவரிடம் கேட்குறேன், தேங்க்யூ என்று ஃபிலிப் ஃபோனை வைத்துவிட்டு லாராவின் அறைக்கு சென்றான். அவள் மேரியனுக்கு ஒரு கடிதம் டிக்டேட் செய்து கொண்டிருந்தாள். 2 நிமிஷம் நாங்கள் பேச வேண்டும் என்று அவன் சொன்னதும் மேரியன் புன்னகை செய்து நிச்சயமா என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினாள். லாராவை நோக்கி திரும்பினான் ஃபிலிப். வில்லியம் சற்று முன்ன ஃபோன் செய்தார். என்னுடைய அயல் நாட்டு டூர்களை குறைக்கும்படி அவரிடம் நீ சொன்னையா? அந்த மாதிரி ஏதோ பேசியதான் ஞாபகம் ஃபிலிப். நம்ம இருவருக்குமே அது நல்லதென்று. ப்ளீஸ் லாரா, இனிமேல் என் மேனேஜரிடம் அப்படி நான் சொல்லாத என்றான் அவன். எனக்கு உன் மீது அத்தனை அன்பு என்பது உனக்கு தெரியும். நாம் இருவரும் சேர்ந்திருப்பது அவசியம் தான். ஆனால் உனக்கென்று ஒரு தொழில் இருக்குது, எனக்கு இன்னொரு தொழில் இருக்குது. இனிமேல் நம்மள ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். உன் தொழிலை நான் குறுக்கிட மாட்டேன், நீயும் என் தொழிலில் குறுக்கிடக்கூடாது. சரிதானே நான் சொல்கிறது? சரிதான் என்றாள் லாரா. சாரி ஃபிலிப், நீங்கள் வெளிநாடு போனால் எனக்கு என்னவோ போல் ஆகிடுறது. அவன் கைகளுக்குள் புதைந்து கொண்டான். என்ன மன்னிப்பீங்களா? மன்னித்தேன், மறந்தேன் என்றான் ஃபிலிப். அன்று சில கான்ட்ராக்டுகளில் கையெழுத்து வாங்குவதற்காக ஹாவர்டு வந்திருந்தான். வாழ்க்கை எப்படி இருக்கு லாரா? அருமையாய் என்றாள் அவள். உலகம் சுற்றும் வாலிப ஊர் திரும்பிட்டார் போல இருக்கே. ஆமாம், ஆக பாட்டு தான் வாழ்க்கை என்றாகிவிட்டது, அப்படி தானே? பாடகர் தான் என் வாழ்க்கை என்றாள். ஹாவர்ட், அவர் எவ்வளோ அற்புதமான மனிதர் என்று உங்களுக்கு தெரியாது. எப்போது ஆஃபீஸ்க்கு வர போகிற? நீ இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளில் வந்துடுறேன். ஓகே என்று தலையாட்டினான் ஹாவர்ட். அவன் கொண்டு வந்திருந்த பேப்பர்களில் இருவரும் கவனம் செலுத்தலானார்கள். அடுத்த நாள் காலை லாராவின் வழக்கறிஞர் டெரி ஃபோனில் அவளை கூப்பிட்டான். மேடம், ரெனோவில் இருக்கிற சூதாட்ட கண்காணிப்பு கமிஷனரிடம் தகவல் வந்திருக்கு என்றார். உங்களுடைய கசினோ லைசன்ஸ்களை பற்றி விசாரணை நடக்க போகிறதான்.
என்ன விசாரணை? ஏலம் எடுத்ததில் ஏதோ தில்லுமுல் நடந்திருப்பாங்க, புகார் வந்திருக்கான். 17ஆம் தேதி நீங்கள் அங்கே வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. சீரியஸான விஷயமா? வழக்கறிஞர் கீழே சிறிது தயங்கின. ஏன் மேடம், ஏலம் எடுப்பதில் தில்லுமுல் ஏதாவது நடந்ததா என்ன உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அப்படி எதுவும் இல்லையே. அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானும் உங்களுடன் ரெனோவுக்கு வரேன். நான் போகவில்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று சம்மன் அனுப்புவாங்க. ஓஹோ என்று சொல்லி டெலிஃபோனை வைத்தால் லாரா. பிறகு பால் மார்ட்டினின் சொந்த நம்பருக்கு ஃபோன் செய்தால் உடனே அவர் ஃபோன் எடுத்து, யார், லாராவா என்றார். ஆமாம் பால், இந்த நம்பருக்கு நீ என்ன கூப்பிட்டு ரொம்ப நாளாகிறது. உண்மைதான், ரெனோ விஷயமாக உங்களோட பேச வேண்டும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். நிஜமாகவே அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? அவர் சிரித்தார். இல்லை, நீ ஏலம் எடுத்து விட்டால் தோற்று போனவர்களுக்கு கோவம் தான். பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நிச்சயமாக சொல்கிறீங்களா என்று சிறிது தயங்கினான். மற்றவர்கள் என்னென்ன தொகைக்கு ஏலம் கேட்டிருந்தாங்க என்பதை பற்றி நாம் பேசியதாக ஞாபகம் இருக்கட்டுமே. லாரா, இதெல்லாம் எங்கேயும் எப்போது நடக்கிறது தான். எப்படியானாலும் அவங்களால் எதையும் நிரூபிக்க முடியாது. கொஞ்சம் கூட கவலைப்படாது. சரி, கவலை விட்டேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் லாரா. ஆனால் வெகு நேரம் கவலையுடன் லாரா உட்கார்ந்திருந்தாள். பகல் உணவின் போது ஃபிலிப் சொன்னான், ஒரு விஷயம் சொல்லட்டும் உனக்கு. கார்னகி ஹாலில் என்ன இசை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க, ஒப்புக்கொண்டிருக்கேன். பிரமாதம் என்றால் லாரா முகத்தில் மலர்ச்சியுடன். நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொள்ள போகிறேன். என்றைக்கு நிகழ்ச்சி? 17ஆம் தேதி. ஓ என்றால் லாரா. அவள் முகத்தில் இருந்த மலர்ச்சி மறைந்தது. ஏன், என்ன விஷயம்? வந்து அன்றைக்கு நான் உங்களுடன் இருக்க முடியாது டார்லிங், ரெனோவில் இருக்க வேண்டும். ரொம்ப சாரி. ஃபிலிப் அவள் கையை தட்டி கொடுத்தான். சரி, பரவாயில்ல, உனக்கு எனக்கு நேரம் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறது. அதனால் என்ன, இன்னும் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்கும், பார்த்துக்கொள்ளலாம். கேமரன் சென்டரில் உள்ள தனது அலுவலகத்துக்கு வந்திருந்தாள் லாரா. அன்று காலை ஹவர்ட் கூப்பிட்டதாகவே காரணம். லாரா, நீ வந்தால் தேவையில்ல, இங்கே சில பிரச்சனைகள் என்று அவன் சொன்னதும், இதோ ஒரு மணி நேரத்தில் வருகிறேன் என்று கூறி லாரா வந்திருந்தாள். அலுவலகத்தை அடைந்தபோது உதவியாளர்களின் மீட்டிங் நடைபெற்று கொண்டிருந்தது. 2-3 ஒப்பந்தங்களுக்கு தலைவலி என்றான் ஹாவர்ட். ஹியூஸ்டனில் நமது கட்டிடத்துக்கு வருவதாக இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி திடீர்னு திவால் ஆகிவிட்டது. அவர்கள் தான் மொத்த கட்டிடத்தையும் வாடகை எடுத்திருந்தாங்க. வேறு யாராவது பிடிச்சா போச்சு, அது அவ்வளோ சுலபம் இல்லை என்றான் ஹாவர்ட். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற வரி சட்டத்தினால எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பல வரி சலுகைகள் எடுத்து விட்டார்கள். வேலையில்லா திண்டாட்டம் வேறு வரும் போல் இருக்குது. நமக்கு கடன்கள் வழங்கும் நிறுவனங்களும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. சில பேர் கடையே மூடி விட்டுருவாங்க போல தோணுது. நாம் கட்டி கொண்டிருக்கிற 1/2 டஜன் கட்டிடங்கள்லையும் பிரச்சனை. அதில் 2 கட்டிடங்கள் பாதியில் நிற்கின்றன. நிதி உதவி கிடைக்கலன்னா அவைகளின் செலவே நம்மை சாப்பிட்டு விடும். லாரா சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். எப்படியாவது சமாளிப்போம். நமது சொத்துக்களில் எதையெல்லாம் விற்க முடியுமோ அதெல்லாம் விற்று கடன் தவணைகளை கட்டிடுங்க. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்றான் ஹாவர்ட். ரெனோவிலிருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு. வருடத்துக்கு கிட்டத்தட்ட $5 கோடி வருமானம் வருது. லாரா பதில் ஒன்று சொல்லவில்லை. ரெனோவிலும் பிரச்சனை இருப்பது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அத்தியாயம் 58. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று லாரா ரெனோவுக்கு புறப்பட்டாள். ஃபிலிப் அவளுடன் காரில் விமான நிலையம் வரை வந்தான். லாராவின் வழக்கறிஞர் டெரி ஹில் விமானத்தரகை காத்திருந்தான். எப்போது திரும்பி வருவேன் என்று ஃபிலிப் கேட்டான். அதிக நாள் பிடிக்காது, அநேகமாக நாளைக்கே கூட வந்துடுவேன். நீ இல்லைன்னா எனக்கு கஷ்டம் என்றான் அவன். எனக்கு தான் டாலே. விமானம் புறப்படுவதை பார்த்து கொண்டிருந்தான் ஃபிலிப். இவளை பிரிந்திருப்பது ரொம்ப கஷ்டம். உலகத்திலே அற்புதமான பெண் இவள் என்று எண்ணிக்கொண்டான். சூதாட்ட கண்காணிப்பு கமிஷன் லாராவை விசாரித்துக் கொண்டிருந்தது. கசினோ லைசன்ஸுக்காக அவள் விண்ணப்பித்திருந்த சமயத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அதே நபர்கள்தான் இப்போதும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முகத்தில் பழைய சிநேகபாகமும் இல்லை. லாரா சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டான். அவள் சொல்லும் சாட்சியங்களை கோர்ட் ஸ்டெனோ ஒருவர் குறித்து கொண்டார். விசாரணை கமிஷன் சேர்மன் சொன்னார், மிஸ் லாரா கேமரன், உங்கள் கசினோவுக்கு லைசன்ஸ் வழங்கிய விஷயத்தை பற்றி சில புகார்கள் வந்திருக்கின்றன. என்ன புகார்கள் என்று லாராவின் வழக்கறிஞர் டெரி ஹில் கேட்டார். அதை பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு லாராவின் பக்கம் திரும்பினார் சேர்மன். மிஸ் லாரா, சூதாட்ட கசினோ நடத்துவதில் இதுதான் உங்கள் முதல் அனுபவம் இல்லையா? ஆமாம், முதல் விசாரணையின் போதே அதை சொன்னேனே. என்ன விலைக்கு ஏலம் கேட்பதென்று எப்படி முடிவு செய்தீர்கள்? அதாவது அவ்வளவு கணக்காக ஒரு விலையை குறிப்பிட உங்களால் எப்படி முடிந்தது? டெரி ஹில் குறுக்கிட்டார். இந்த கேள்விக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒரு நிமிஷம் பொறுங்கள் மிஸ்டர் ஹில், நான் கேட்குற கேள்விக்கு உங்கள் கட்சிக்காரரை பதில் சொல்லட்டுமே. டெரி ஹில் லாராவை பார்த்து, சொல்லு என்று தலையசைத்தார். லாரா சொன்னார், என்னுடைய நிதி ஆலோசகர்களும் அக்கௌண்டன்ட்களும் மதிப்பீடு செய்து எவ்வளோ ஏலம் கேட்கலாம் என்று எனக்கு சொன்னார்கள். சிறு லாபம் மாதிரி அதற்கு மேலே கொஞ்சம் சேர்த்தேன். அதுதான் நான் கேட்ட ஏலத்தொகை.
சேர்மன் தன் மேஜை மீது இருந்த காகிதங்களை புரட்டினார். உங்களுக்கு அடுத்தபடி ஏலம் கேட்டிருந்தவரின் தொகைக்கு மேலே $50 லட்சம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஏலம் கேட்டுள்ள தொகை. அப்படியா? நீங்கள் ஏலம் கேட்டபோது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியாது. மிஸ் லாரா, உங்களுக்கு பால் மார்ட்டின் அறிமுகமானவரா? டெர்ரி ஹில் குறுக்கிட்டார். இந்த கேள்விக்கும் விசாரணைக்கு என்ன சம்மந்தம் என்று புரியவில்லை. இன்னும் ஒரு நிமிஷத்தில் அதுக்கு வருவோம். மிஸ் லாரா, என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு இந்த கேள்வியில் எந்த ஆட்சேபமும் இல்லை. பால் மார்ட்டின் எனக்கு தெரியும். அவருடன் உங்களுக்கு பிஸ்னஸ் தொடர்பு ஏதேனும் உண்டா? லாரா சிறிது தயங்கிவிட்டு, இல்லை, அவர் வெறும் சிநேகிதர் தான் என்றார். மிஸ் லாரா, மாஃபியா இயக்கத்துடன் பால் மார்ட்டின் சம்பந்தப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? டெர்ரிஹில் உடனே, ஆட்சேபிக்கிறேன், இது வெறும் வதந்தி தான். இந்த விசாரணையில் அதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி மிஸ்டர் ஹில், அந்த கேள்வியை விட்டு விடுகிறேன். மிஸ் கேமரன், நீங்கள் பால் மார்ட்டினை கடைசியாக பார்த்தது அல்லது பேசியது எப்போது? லாரா சிறு தயங்கினார். என்னால் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கல்யாணமான பிறகு நான் பால் மார்ட்டினை அதிகம் பார்க்கவில்லை. எப்போதாவது பார்ட்டிகளில் பார்த்து கொள்வோம், அத்துடன் சரி. டெலிஃபோனில் நாள் தவறாமல் பேசுகிற வழக்கம் உண்டா? கல்யாணத்துக்கு பிறகு கிடையாது. இந்த கசினோ விஷயமாக பால் மார்ட்டினுடன் நீங்கள் பேசியது உண்டா? லாரா தன் வழக்கறிஞரை பார்த்தாள். சொல்லலாம் என்று அவர் தலை ஆமாம், ஏலத்தில் நான் ஜெயித்ததும் அவர் என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணார்னு நினைக்கிறேன். பிறகு கசினோ நடத்துவதற்கு லைசன்ஸ் வந்ததும் வாழ்த்து கூறினார். வேறு எந்த சமயத்திலும் பேசியது இல்லை? இல்லை. நீங்கள் சத்திய பிரமாணம் செய்துவிட்டு இதை சொல்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகம் இருக்கிறது. கோர்ட்டில் போய் சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு என்று தெரியும் அல்லவா? தெரியும். அவர் ஒரு காகிதத்தை உயர்த்தி காட்டினார். கசினோவுக்காக ஏலத்தொகைகள் சீல் வைத்த கவரில் கொடுக்கப்பட்ட சமயம் நீங்களும் பால் மார்ட்டினும் 15 முறை பேசியிருக்கிறீர்கள். அதற்கான பட்டியல் இங்கே இதோ இருக்கிறது. கார்னகி ஹால் பிரம்மாண்டமானது. 2800 இருக்கைகள் கொண்டது. ஆர்கெஸ்ட்ரா கோஷ்டி இல்லாமல் ஒண்டியாக இசை நிகழ்ச்சி நடத்தும் கலைஞர்கள் அந்த மாபெரும் மன்றத்தின் முன்னே மேடையில் கடுகு மாதிரி தெரிவார்கள். மன்றம் முழுவதும் நிரம்பி வழிவது என்பது அபூர்வம்தான். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை எல்லா இருக்கைகளும் நிரம்பியிருந்தன. பிலிப் மேடைக்கு வந்ததும் இடியோசை போன்ற கரகோஷம் எழுந்தது. பியானோவின் முன்னே அமர்ந்திருந்தவன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு இசைக்கத் தொடங்கினான். பீட்டோவனின் படைப்புகளை முதலில் இசைக்கத் தொடங்கினான். பியானோ வாசிக்க உட்கார்ந்து விட்டால் இசையில் ஒன்ற வேண்டுமே தவிர வேறு ஏதிலும் புத்தி செலுத்தக்கூடாது என்று சென்ற பல வருடங்களாக அவன் பழக்கி கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த இரவு லாராவையும் தங்கள் பிரச்சனைகளையும் பற்றி அவன் எண்ணங்கள் சென்று கொண்டிருந்தன. கண் இமைக்கும் நேரத்துக்கு அவன் விரல்கள் பியானோவின் மீது தடுமாறின. வியர்வை முத்திட்டது முதுகில். ஆனால் எல்லாம் ஒரு வினாடிதான். அவையினர் கவனிப்பதற்குள் மறைந்துவிட்டன. நிகழ்ச்சியில் முதல் பகுதி முடிந்தபோது கைதட்டல் விண்ணை பிளந்தது. இடைவேளையில் பிலிப் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனான். நிகழ்ச்சி நிர்வாகி வந்து, அற்புதம் பிலிப், மந்திரம் போட்ட மாதிரி அத்தனை பேரையும் கட்டி போட்டு விட்டீங்க. சாப்பிடுவதற்கு எதாவது கொண்டு வரட்டுமா என்றார். தேங்க்ஸ், எதுவும் வேண்டாம் சொல்லிவிட்டு கதவை சாத்தி கொண்டார். இசை நிகழ்ச்சி சீக்கிரமே முடிந்துவிட்டால் தேவலை போல இருந்தது. லாராவுக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி கடுமையான கவலைகள் ஏற்பட்டிருந்தன அவனுக்கு. லாராவின் பால் அவன் அபாரமான காதல் கொண்டிருந்தான். அவளுக்கும் தன் மீது மட்டற்ற காதல் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி அவர்கள் காதலில் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருந்தது. லாரா ரெனோவுக்கு புறப்பட்டு செல்லும் முன் ஏகப்பட்ட டென்ஷன். இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் என்ன செய்வது, எப்படி சமரசம் செய்து கொள்வது? அவன் யோசித்து கொண்டிருக்கையில் கதவை தட்டிவிட்டு நிர்வாகி உள்ளே வந்தார். இன்னும் 5 நிமிஷம் தான் மிஸ்டர் பிலிப் என்றார். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் 2வது பகுதியில் உள்ளத்தை கிளறி உணர்ச்சி வசப்படுத்தும் பாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. கடைசி ஸ்வரங்கள் அந்த மாபெரும் மண்டபத்தில் பரவிய போது அவையினர் மொத்த பேரும் எழுந்து நின்று ஆவேச வேகத்துடன் கைதட்டினார்கள். பிலிப் அவர்களின் முன்னே நின்று குனிந்து வணக்கம் செலுத்தினான். ஆனால் அவன் மனம் வேறெங்கோ சென்றிருந்தது. வீட்டுக்கு போய் லாராவுடன் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். பிறகுதான் ஞாபகம் வந்தது, லாரா ஊரில் இல்லை என்பது. எப்படியேனும் நிலைமையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். இப்படியே விடக்கூடாது. கைதட்டல் தொடர்ந்து ஒலித்தது. பிராவோ, ஆன்கோர், ஆன்கோர் என்று அவையினர் கூவினர். பொதுவாக பிலிப் இன்னும் கொஞ்சம் வாசிப்பான். ஆனால் இந்த இரவு அவன் உள்ளம் மிகவும் கலங்கியிருந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு திரும்பி உடை மாற்றிக்கொண்டான். தூரத்தில் இடி முழக்கம் கேட்டது. அன்று மழை பெய்யும் என்று செய்தித்தாள்கள் கூறியிருந்தன. அப்படியும் ஜனங்கள் வந்திருந்தார்கள். வெளியே ரசிகர்கள் காத்திருந்தார்கள் அவனை பார்த்து பாராட்டு தெரிவிக்க. ரசிகர்களை சந்திப்பதும் அவர்களுடைய பாராட்டுதல்களை கேட்பதும் உற்சாகம் உண்டாக்கும் அனுபவங்கள் எப்போதுமே. ஆனால் இன்றைக்கு அவன் மனநிலை சரியில்லை. அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் போய்விட்டார்கள் என்று நிச்சயமாக தெரியும் வரையில் அவன் வெளியே வந்தபோது நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது. காலி வெராந்தாக்களில் வழியே நடந்து வெளியே வந்தான்.
அங்கே அவனுடைய சொகுசு காரை காணவில்லை. டாக்ஸி பிடித்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். தெருவில் இறங்கிய போது மழை கொட்டி கொண்டிருந்தது. சிலீரென்று குளிர்காற்று முகத்தில் அடித்தது. இருளில் மூழ்கியிருந்த தெரு 6வது அவென்யூவை நோக்கி அவன் நடந்த சமயம் ரெயின்கோட் அணிந்த ஒரு பெரிய ஆள் இருளுக்குள்ளிலிருந்து வெளிப்பட்டு அவனிடம் வந்தான். மணிக்கிறோம், கார்னகி ஹாலுக்கு எப்படி போகிறது என்றான். முன்னொரு நாள் லாராவிடம் ஜோக் அடித்தது ஞாபகம் வந்தது. கார்னகி ஹாலுக்கு எப்படி போவது? சாதகம் செய்தால் போகலாம். இன்று அந்த ஜோக்கை சொல்லாமல் பின்புறம் உள்ள கட்டிடத்தை சுட்டிக்காட்டி அதோ சொல்லிவிட்டு திரும்புகையில் ஒரு ஆள் அவனை சுவரோடு சுவராக அழுத்தினான். அவன் கையில் பயங்கரமான கத்தி பலப்படுத்தது. பர்சைடு! பிலிப்பின் இதயம் தடதடுத்தது. யாரேனும் உதவிக்கு வருவார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். மழை கொட்டும் தெருவில் எவரையும் காணோம். சரி சரி, கலாட்டம் பண்ணாதே, தர்றேன். கத்தியின் முனை அவன் தொண்டையை தொட்டு கொண்டிருந்தது. இந்த பார், நான் தர்றேன்னு சொல்கிறேனே, பேசாத, எடுத்துக்கொடு. பாக்கெட்டுக்குள் கையை விட்டு பர்ஸை எடுத்தான் பிலிப். அந்த ஆள் அதை தனது இன்னொரு கையால் வாங்கி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அதே சமயம் பிலிப் கட்டியிருந்த வாட்சின் மீது அவன் பார்வை பதிந்தது. கையை நீட்டி பிலிப்பின் மணிக்கட்டிலிருந்து ஒரே இழுப்பாக இழுத்தான். இழுக்கும்போது பிலிப்பின் இடது கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கூரிய கத்தியினால் மணிக்கட்டில் வெட்டினான். எலும்பு வரை கத்தி பாய்ந்தது. வலி தாங்காமல் பிலிப் வீறிட்டு அலறினான். ரத்தம் பீரிட்டு கொட்டியது. அந்த ஆள் ஓடிவிட்டான். அதிர்ச்சியுடன் ஒரு நிமிடம் நின்றான் பிலிப். கையிலிருந்து கொட்டும் ரத்தம் மழை நீருடன் கலந்து தெருவில் ஓடுவதை பார்த்தான். மறுவினாடி மயக்கம் போட்டு விழுந்தான். ரெனோவில் இருந்த லாராவுக்கு செய்தி பறந்தது. மரியன் தான் ஃபோன் செய்தாள். ஹிஸ்டீரியா பிடித்தவள் போல் இருந்தது அவள் பேசியது. ரொம்ப பயங்கரமான காயமா என்று லாரா கேட்டாள். விவரம் எதுவும் இன்னும் தெரியல. நியூயார்க் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருக்காங்க. உடனே புறப்பட்டு வரேன். தொடரும்.